பாட்டி ரொம்ப நேரமா இரும்பிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆகி இருமல் குறையல. இருங்க, இப்பவே வந்துடுறேன். இப்ப எப்படி இருக்க பாட்டி? அத்தை, உங்களுக்கு இருமல் ஏதாவது வந்ததா? இருங்க, நான் இப்பவே போய் டேப்லெட் எடுத்துட்டு வரேன். அரவிந்தா, அதுக்கு அவசியம் இல்லை. என் மருமக எனக்கு டேப்லெட் கொண்டு வரதுக்குள்ள ஓம் மருமக எனக்கு டேப்லெட் கொடுத்துட்டா. பாத்தியா லட்சுமி, எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ சரியான டைமுக்கு என்ன டேப்லெட் கொடுக்கணும், என்ன செய்யணும்னு இவங்க யாருக்குமே தெரியல. ஆனா எப்ப என்ன செய்யணும், யாருக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு நல்லாவே தெரியுமா? முதல்ல இந்த டேப்லெட்ஸ் போட்டுக்கோங்க. பாட்டி, நீங்க போட்டுக்க வேண்டிய மருந்தெல்லாம் கொண்டு வந்துட்டேன், போட்டுக்கோங்க. எதை நினைச்சு கவலைப்படுறீங்க? ஒண்ணு இல்ல மனிஷா, கால் கொஞ்சம் வலியா இருக்கு. இந்த மருந்தையும் இந்த மஞ்சளையும் உங்க கால்ல பூசிட்டோம்னா உடனே சரியாயிடும். எங்க எல்லார் மனசுலயும் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எங்களை விட்டுட்டு போயிட்டீன்னா இந்த நந்தன் குடும்பத்துல இருக்கிறவங்க எங்களுக்குன்னு யாரும் இல்லாம தனிமரம் ஆயிடுவோம். நீ மித்ராவுக்கு மனைவியாயி இந்த வீட்ல அடி எடுத்து வச்ச, அதோட எங்க எல்லார் மனசையுமே நீ கவர்ந்துட்டமா. பந்தத்துக்கு நடுவுல ஒரு அற்புதமான தீபத்தை ஏத்தி வச்சு இப்ப நீயே அதை அணைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறியா? இந்த நந்தன் குடும்பத்தை இருட்டுக்குள்ள தவிக்க விட்டுட்டு போக போறியா? ஆமா, நம்மள வேண்டான்னு லக்ஷ்மி என்னைக்குமே நினைக்கல. நாம தான் வேண்டான்னு நினைச்சோம். நாம தான் அவளை வீட்டு விட்டு அனுப்புறோம். இப்போ எங்களை ஏன் இருட்டுக்குள்ள தள்ளி விட்டுன்னு கேட்கறதுல நியாயம் இருக்கா சொல்லுங்க? அம்மா லக்ஷ்மி, எங்க அம்மா சொன்னது உண்மைதான். நீ எங்க வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்வ. நீ போயிட்டன்னா இந்த வீட்டோட கலையே போன மாதிரி. நீ போனதுக்கு அப்புறம் உயிரில்லாத உடல் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஆமா, நீ என்ன சொல்ற ஜானு? நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் விவேக். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நெருக்கமா இருந்தாங்கன்னா யார் கேட்க போறாங்க நீ சொல்லு? ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த சஞ்சய் அக்காவோட ரூம்குள்ள போய் அக்கா கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு? இந்த சஞ்சய் எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறான்? லக்ஷ்மி அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? அந்த சஞ்சய் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஜானு. எனக்கும் சுத்தமா பிடிக்கல. அன்னைக்கு அவன் பொண்ணு பார்க்க வந்தப்ப கூட அப்படிதான். தனியா பேசணும், டின்னருக்கு போகணும்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவனுக்கு அறிவு இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை எதுக்கு செய்ய போறான்? இதெல்லாம் 4 பேர் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? முகத்துல காரி துப்புவாங்க. அது சரிதான். ஆனா இப்ப என்ன செய்ய முடியும் விவேக்? என்ன இருந்தாலும் அவன் தானே தாலி கட்ட போறான். கூடி சீக்கிரம் என் அக்காக்கு புருஷனாக போறவன். இதெல்லாம் வேண்டாம், பண்ணக்கூடாது, தப்புன்னு நம்மளால சொல்லவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. யாரும் தடுக்க முடியாதுன்னு தானே அவன் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு 1/4 மணி நேரம் நம்மள அந்த பக்கம் வரவே வேண்டான்னு டைரக்டா சொல்லிட்டான். அதனால தானே நம்ம இந்த பக்கமா போயிட்டு இருக்கோம். வேற என்ன செய்யறது? ஆடிட்டோரியம்ல லாக் ஆன ஆடியன்ஸ் மாதிரி
படம் பாக்குறது தவிர எதுவும் பண்ண முடியாது. சரி, ஓகே, வா போலாம். அந்த சஞ்சய் கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு நான் கேக்குறேன், புரியவும் வைக்கிறேன். என்ன அந்த சஞ்சய் இங்க காணோம்? என்னங்க? என்ன இந்த பக்கம்? இது ஏன் ரூம்னு நினைச்சேன். உங்க ரூம் இந்த பக்கம் எங்க இருக்கு? அந்த பக்கம் தானே? அது வந்து விவேக் இருக்கானான்னு பார்க்க வந்தேன். விவேக் இங்கேயே இருக்க போறான். என்ன உன் கேள்விக்கு பதில் சொல்ற வரைக்கும் என்ன விட மாட்டியா என்ன? நான் எங்க பிடிச்சிருக்கேன் உங்களை விடுறதுக்கு? விட்டுட்டு போனது, துரத்தி விட்டது, இது எல்லாமே செஞ்சது நீங்க தான். பிடிக்கிறதுக்கான அதிகாரம், பாசம் காட்டுறதுக்கு வாய்ப்பு எனக்கு எங்கெங்க இருக்கு? அந்த சஞ்சய் இப்ப இங்க வரட்டும், அவன் கைய காலை உடைச்சா அனுப்பி வைக்கிறானா இல்லையான்னு பாரு. அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுகிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் நினைச்சிட்டு இருக்கான். ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? ஆமாங்க. சொல்ல வேண்டிய 4 வார்த்தையும் சொல்லிட்டீங்க, திட்ட வேண்டிய 4 வார்த்தையும் திட்டிட்டீங்க. இப்ப வேற என்ன இருக்க போகுது? ச்சே. நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அண்ணா, என்ன சஞ்சனா? உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதை பத்தி? அத எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நீ எதை பத்தி பேச வந்திருக்கன்னு நேரடியா சொல்லு சஞ்சனா. அண்ணிய பத்தி தான்ண்ணா. எனக்கு தெரியும்ண்ணா. அண்ணிய பத்தின்னு சொன்னதும் நீங்க இந்த விஷயத்த கேட்க தயாரா இருக்க மாட்டீங்க.